தேவனோடு கூட இருக்கிற உறவு. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எத்தனையோ பரிசுத்தவான்கள் தேவனோடு நடந்தார்கள். ஆனால் எவருமே பரலோக தேவனை அப்பான்னு கூப்பிடுகிற பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுக்கல. ஆபிரகாம் சிநேகிதனாக அழைக்கப்பட்டார். ஏனோக்கு நடந்தான், தேவனோடு நடந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்தான். ஆதாம் ஏவாள் தான் அப்பான்னு கூப்பிட்டு இருந்திருக்கணும். அந்த உறவு அங்க ஆரம்பிச்சிருந்திருக்கணும். ஆனா அந்த உறவை விட்டு அவர் வெளியில வந்ததுனால அதுக்கப்புறம் எந்த மனுக்குலமும் பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் மல்கியா புத்தகம் வரைக்கும் வாசிக்கிறோம், எந்த பரிசுத்தவானும் தேவனை அப்பான்னு கூப்பிடவே இல்லை. ஆனா புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரனாக இந்த பூமியில பிறந்து ஒரு தகப்பனுக்கும் ஒரு மகனுக்கும் என்ன உறவு இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கண்களுக்கு முன்பதாக, ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக நமக்கு ஒரு முன் மாதிரியாக ஒரு தகப்பன் பிள்ளை உறவு எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பதற்காக நம்முடைய மூத்த சகோதரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அதை வாழ்ந்து காண்பித்தார். அல்லேலூயா. சில நேரம் அது தியாலஜிக்கலா பேசும் பொழுது சில நேரம் தவறாக நிறைய பேர் நமக்குள்ளே நிறைய தவறான புரிதல் இருக்கிறது. இயேசுவே கடவுள் தானே, அவர் ஏன் பிதாவை அப்பா என்று கூப்பிட்டார்? அப்பா அவருடைய மகன் தானே. உங்களுக்கும் எனக்கும் ஒரு மாடலை கிரியேட் பண்ணுவதற்காகத்தான் சர்வ வல்லமை படைத்த தேவன் இந்த பூமியில இயேசுவாக அவதரித்து ஒரு பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருக்கிற அந்த உறவின் மேன்மையை சொல்லிக் கொடுக்க, தேவனுக்கும் நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு என்பது அது தகப்பன் பிள்ளைக்கு உறவாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுப்பதற்காக வாழ்ந்து காண்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல உறவு அவர் ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்ட பொழுது இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா முதலாவது சொல்லி கொடுக்கிறார். நீங்க எப்ப ஜெபம் பண்ணாலும் ஆண்டவரை எப்படி கூப்பிடணும் தெரியுமா? பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்படின்னா கூட நமக்கு நம்ம வேற மாதிரி பார்க்கிறோம். ரொம்ப சிம்பிள். அப்பான்னு கூப்பிட்டு ஜெபம் பண்ணு. நீ அப்பான்னு கூப்பிடு. அவர் உன்னை சிருஷ்டித்தவர், அவர் உன்னை உருவாக்கினவர். அவர் அப்பான்னு கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நீ அப்பா என்று கூப்பிடு என்று தேவன் ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்கிறார். இந்த உறவை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவர் அப்பான்னு கூப்பிடலாம். நீங்க ஜோம் பண்ணும்போது அப்பாட்ட பேசுறது போல சொல்லி ஜோம் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லி கொடுத்தாலும் அந்த உறவை நம்ம என்ஜாய் பண்றது இல்லை. அவர் தம்முடைய ஜீவ சுவாசத்தை எனக்குள் ஊதி இருக்கிறார். அவருடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறது. இது புரிஞ்சாதான் அப்பா அப்படிங்கிற அந்த உறவுக்குள்ளேயே நம்ம நெருங்க முடியும்.